பேசாத குழந்தைகளையும் பேச வைப்பவர் தான் இந்த பெருமாள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் டெம்பிள் சேனல். பேசும் பெருமாள் கோவிலை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம், இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன, இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி போகிற வழியில் 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கூழமந்தல் என்ற வில்லேஜ் இருக்குது. இந்த வில்லேஜில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கூழமந்தல் பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போனாலே இந்த கோவிலுக்கு ரீச் ஆகிடலாம். இந்த கோவிலில் மூலவரான பேசும் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட காட்சி தராரு. அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி 12 அடி உயரமுள்ள இந்த மூலவரான மகாவிஷ்ணு சிலை பூமியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இந்த இடத்துல பிரதிஷ்டை செஞ்சு வணங்கிட்டு வராங்க. இந்த கோவிலோட மூலவோட அமைப்பு எப்படி இருக்கும்னா, பேசும் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருவார். அது மட்டும் இல்லாமல் மிகவும் கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பார். 2 கைகளில் சங்கு சக்கரங்களும் மற்றொரு வலது கை நமக்கு அருள்பாலிக்கும் விதமாகவும் இடது கை தொடையில் பதிந்த அமைப்புடனும் காட்சி தருகின்றார். அது மட்டும் இல்லாமல் ஏராளமான அணிகலன்கள், கிரீடம், அதில் பல வண்ண வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பேச முடியாத, நடக்க முடியாத, காது கேளாத குழந்தைகளுக்காக இந்த கோவிலில் சிறப்பு வழிபாடு நடக்கின்றது. இதற்கு என்ன பண்ணோம்னா, முதல் நாளில் என்ன கிழமையில் கோவிலுக்கு போகிறீங்களோ அதே கிழமையில் 9 வாரம் கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போயிட்டு தேங்காய் பழம் வாங்கிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ண தேங்காயை கோவிலில் வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி கோவிலை 9 முறை சுற்றி வரணும். அது மட்டும் இல்லாமல் பேச முடியாத குழந்தை அந்த பிரச்சனைக்காக நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா ஒரு சின்னதாக தேன் பாட்டில் வாங்கிட்டு போகணும். அதையும் அங்கே அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. அதை வீட்டுக்கு வந்துட்டு குழந்தையோட நாக்கில் தடவுவாங்க. தடவிட்டு வரணும். 9 வாரம் தடவிட்டே வரணும் ஒவ்வொரு வாரமும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட முகத்தில் பார்த்தீங்கன்னா சங்கு தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது. தொடர்ந்து ஒரு வாரத்துக்கான தீர்த்தம் வீட்டில் வச்சு கொடுக்கவும் அதை கொடுக்குறாங்க. இப்படி செஞ்சுட்டு வரும்போது பேச முடியாத குழந்தைங்க சீக்கிரமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த கோவிலுக்கு குழந்தையோட போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வராங்க. பொதுவாக எல்லா பெருமாள் கோவில்லையுமே ஒரு தேவி வலது கையிலையும் இன்னொரு தேவி இடது கையில தான் தாமரை மலரை வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் 2 பேருமே தங்களோட வலது கையில் தாமரையாக வச்சுருப்பாங்க. இது வேறு எங்குமே காண முடியாத ஒரு தனிப்பட்ட சிறப்பு. நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். இந்த கோவிலில் வருஷப்பிறப்பு, வைகாசி விசாகம், கருட சேவை, திருஆடிப்பூரம், கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி மாதம் வர 5 சனிக்கிழமைகள், தீபாவளி, கார்த்திகை தீபம், வைகுண்ட ஏகாதசி, கூடாரவள்ளி, தைப்பொங்கல், தைப்பூசம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாணம் ஆகியவை விசேஷ நாட்களாகும். இதை தவிர எல்லா வாரமும் சனிக்கிழமை தோறும் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள நெல்லூரையும் காஞ்சிபுரத்தையும் தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள் தான் தெலுங்கு சோழர்கள். இவர்களில் தமிழ்நாட்டோட தொடர்பு கொண்டவர் ஸ்ரீ விஜயகண்ட கோபாலன். இவர் 1250 ஆட்சி பொறுப்பை ஏற்றார். ஆட்சி பொறுப்பை ஏற்றது மட்டும் இல்லாமல் 1270 இந்த கோவிலுக்கு இங்கே இருக்கிற பெருமாளோட பேசி சென்றார். பேசி சென்றது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடையாளமாக கோவிலோட வாயிற்படி நிலைக்கால்களில் கல்வெட்டை பொறித்து சென்றுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் காலையிலும் மாலையிலும் விளக்கு எரிய பணமும் 10 நெல்லும் கொடுத்து சென்றுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இந்த கோவிலில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள், தொண்டிரப்பொடி ஆழ்வார், திருப்பாடன் ஆழ்வார், குதிரத்தாழ்வார், ராமானுஜர், மணவாள மாமுனிவர் ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு இந்த கோவிலில் தனிச்சன்னதி இருக்குங்க. இந்த கோவிலில் இருக்கிற மூலவரான பேசும் பெருமாளோட காதில் சிறிய துவாரம் போன்ற அமைப்பு இருக்கின்றது. இதனால் நம்மளோட குறைகள் எல்லாம் அந்த காது வழியை கேட்டு உடனடியாக அவர் நிவர்த்தி செய்வதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் 27 நட்சத்திரங்களுக்கான கோவில் இருக்குது. அதை பற்றின ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த கோவிலை பற்றின நான் உண்மையாகவே ஒரு விஷயம் சொல்லணுங்க. நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை வணங்கி பெருமாளோட முன்னாடி நின்று பெருமாளை தரிசிக்கும் போது அவர் நம்ம கருணையோடு பார்த்து நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்களும் அதை மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட்டை கீழே ஷேர் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோவிலில் இருக்கிற மூலவரான பெருமாள் புன்முறுவலோட நம்மை பார்த்து பேசுவது போன்ற அமைப்பில் இருப்பார். இதனால தான் இத்தல இறைவனுக்கு பேசும் பெருமாள்னு பேர். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோவில் 1ஆம் ராஜேந்திரனோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே கங்கை கொண்ட சோழீச்சரம் அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. அந்த சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. அந்த சிவன் கோயிலை பற்றின ஒரு வீடியோவை சீக்கிரமே நான் போஸ்ட் பண்ணுறேன்.
இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்குள்ளே அந்த இயற்கை அழகோட ஒரு ரம்மியமான சூழலில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலுக்கு கார் பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் கார் பார்க்கிங் பெரிய கார் பார்க்கிங் தான் இருக்குது. அதெல்லாம் கார் பார்க்கிங் வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒருவேளை கோவிலுக்கு வந்து பஸ்ஸில் வரங்கினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 200-300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த கோவில் வந்து இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் கொஞ்சம் தூரத்துலேயே வாக் பண்ணி இந்த கோவிலுக்கு ரீச் ஆகிடலாம். இந்த கோவிலுக்குள்ளேயே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது கல்யாணம் பண்ணுறாங்க, காது குத்த, மொட்டை அடிக்கிறது, வளகாப்பு நடத்துறது, இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து கோவிலுக்குள்ளேயே பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவில் நிர்வாகத்துக்கிட்ட முறையான அனுமதி வாங்கிட்டு நான் அதை பண்ணுறாங்க. இந்த கோவிலுக்கு காஞ்சிபுரத்துலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவே பஸ் சர்வீஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மாங்கல் கூட்ரோடு அந்த இடத்துல இருந்து ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இந்த கோவிலுக்கு இருக்குது. சனிக்கிழமைகளில் இந்த கோவிலில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். மற்ற வார நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையால் இந்த கோவில் நிர்வகிக்கப்பட்டு வருதுங்க. இந்த கோவிலோட அர்ச்சகர் சொன்ன தகவல்கள் இதோ உங்களுக்காக. பெருமாள் பேர் வந்து பேசும் பெருமாள். வலது பக்கம் ஸ்ரீதேவி, இடது பக்கம் பூமாதேவி. இந்த ஊருக்கு வந்து விக்கிரம சோழபுரம் பேராம். கிபி 12ஆம் நூற்றாண்டில் இந்த ஊருக்கு விக்கிரம சோழபுரம் பேர். இது வந்து முதலாம் ராஜேந்திர சோழ ஆண்டவருக்கும் பாண்டவர் இந்த ஊருக்கு சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் அந்த ராஜா இந்த ஊருக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ கட்டி கொடுத்தா ராஜா கிட்ட பெருமாள் வந்து பேசுறதுனால பேசும் பெருமாள் பேர். பேசாத குழந்தைங்களாம் இங்கே வந்தால் பேசுவாங்க. பெருமாளுக்கு வந்து சொல்வதெல்லாம் கேட்கும் தன்மை. அவர் காதில் வந்து துவாரம் இருக்குது. நம்ம எந்த குறைகள் சொன்னாலும் கேட்டு நிவர்த்தி பண்ண வைப்பார். பேசாத குழந்தைங்களாம் 9 சனிக்கிழமை வந்து வளைப்பட்டாங்கன்னா இங்கே வந்தால் பேசுவாங்க. பெருமாளுக்கு வந்து இன்னொரு விசேஷம், அவர் காதில் வந்து துவாரம் இருக்குது. நம்ம எந்த குறைகள் சொன்னாலும் கேட்டு நிவர்த்தி பண்ண வைப்பார். இன்னொரு விசேஷம் வேறு என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி வலதுலேயும் பூதேவி இடத்துலையும் தாமரை கையில் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து 2 பேருமே வலது கையிலே வச்சுருப்பாங்க. அது ஒரு விசேஷம். பெருமாள் மட்டும் பழமையான கோவில்லாம் புதுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்க. டாட்டா, பை பாய்.